அண்மை செய்தி. விடியா திமுக அரசை கண்டித்து வேலூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் வரும் 22ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம். அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவினரால் நிகழ்த்தப்படக்கூடிய மணல் கொள்ளை மற்றும் மண்கொள்ளையை கட்டுப்படுத்த தவறி உள்ளதையும் அங்கு வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தர தவறி உள்ளதையும் கண்டித்து திமுகவுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டித்து விடியா திமுக அரசினை வலியுறுத்தியும் வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருகிற திங்கட்கிழமை 22/1/2024 அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் தமிழ்நாட்டில் விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிய அராஜகங்கள், வன்முறை சம்பவங்கள், சட்டவிரோத செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தொடர்கதையாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவை சேர்ந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளால் மணல் கொள்ளை மற்றும் மண் கொள்ளை அமோகமாக நடைபெற்று வருவதாகவும் இதன் காரணமாக நிலத்தடி நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்து வருவதாகவும் மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட இந்த பகுதிகளைச் சேர்ந்த கழகத்தினுடைய பொதுமக்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கூட ஆட்சியாளர்களுக்கு பயந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருவதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆதங்கத்தோடு புகார் தெரிவித்திருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று இந்த ஒன்றியங்களில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு போதிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் இல்லாத காரணத்தினால் மலைவாழ் மக்கள் மிகுந்த சிரமப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் தெரிவித்த வண்ணம் இருப்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய விடியா திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனங்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திமுகவினரால் நிகழ்த்தப்படக்கூடிய மணல் கொள்ளை மற்றும் மண் கொள்ளை கட்டுப்படுத்த தவறி உள்ளதையும் இங்கு வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு போதிய மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தவறி உள்ளதையும் கண்டித்து திமுகவுடைய சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்டித்தும் வருகிற திங்கட்கிழமை 22/1/2024 அன்று 10 மணி அளவில் அணைக்கட்டு பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் தலைமையிலும் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் அவருடைய முன்னிலையும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், கூட்டுறவுடைய சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள், கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். மக்கள் நலனை முன்வைத்து திமுகவுடைய அராஜக செயல்களுக்கு துணை இருக்கக்கூடிய விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக இருக்க வேண்டும். அதில் பெருந்திரளாக தங்களுடைய கழகத்தைச் சேர்ந்த அனைவரும் கலந்து கொண்டு அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்த வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.